ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 PM, டேட் வந்து 26 மே 2026. பார்க்க போகிறது நாளைக்கு வெட்னஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி முக்கியமான வேர்ல்டு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறது ஓரளவுக்கு சுமூகமாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பேத்வே ஹார்மோஸ் ரிவர் இருக்குங்க இல்லைங்களா, அந்த கிராஸ்வே. ஸோ அந்த இடத்துல சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்றதுனால க்ரூட் ஆயிலோடைய பாதிப்பு, அதாவது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் வந்து டெல்லியில் இன்று நடந்த கூட்டத்தில் அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் அமைச்சர்கள் பங்கேற்றனர். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வர்த்தகத்தை மேம்படுத்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. ஸோ தொழில்நுட்ப ரீதியாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபென்ஸ் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் எல்லாம் நாளைக்கு க்ரோத் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நடந்தது வந்து ஃபால் கிடையாது, கரெக்ஷன். ஓகே, இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கேப் அப் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 23,880ங்கிறது அதிகபட்சம் இந்த கிராஸ் லைன் இருக்க பாருங்க, 23,860 வரையும் ஹிட் பண்ணிட்டு கேப் அப் ஆகி மறுபடியும் மேலே போகும். ஸோ நம்ம ஒன்று இந்த 23,860 வர வரையும் வெயிட் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லைன்னா நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். நேஷனல் நியூஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, சீனாவிடமிருந்து வர்த்தக கட்டுப்பாடுகளை சமாளிக்கும் வகையில் அதிநவீன நுட்பங்களுக்கு தேவைப்படும் முக்கிய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இதற்கு இந்தியா, அமெரிக்கா இன்று டெல்லியில் ஒரு வரலாற்று சிறப்பு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளன. ஓகே, அமித்ஷா எல்லைப்பகுதி பயணம். இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு நிலைமையை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று முதல் அடுத்த முன்றாக ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லை பகுதிகளுக்கு பயணிக்கிறார். ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,000 தாண்டுச்சுன்னா மறுபடியும் 24,000 பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நெக்ஸ்ட் ப்ராஃபிட் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொசிஷன்ஸில் நம்ம இப்போ மெயின்டைன் ஆகும். இங்க பாருங்க, இந்த கிராஸ் லைனும் ஃபாலோ அப்ல போகும், சைட்வைஸ் மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்கல்ல, இந்த தான் ப்ரொசீஜர்ல இருக்கும். ஸோ இப்போ இவங்க இதை கீழே பீட் பண்ணாம ஒன்று பீட் பண்ணாங்கன்னா இது வரையும் ட்ராப் வைப்பாங்க. இங்க இந்த 23,860 வரையும் ட்ராப் வைப்பாங்க, வச்சுட்டு மறுபடியும் மேலே போகணும். 23,860க்கு கீழே வந்தது, நான் கொஞ்சம் கிட்ட போறேன். ஸோ இப்போ 23,860க்கு கிட்டக்க வந்தது அப்படின்னா, ஐ மீன் 23,860க்கு கீழே வந்தது அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் போகலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு கீழே எவ்வளோ இருந்தாலும் நம்ம கால் ஆப்ஷன் வாங்கிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வியாழக்கிழமை வந்து சாரி ஐ மீன் வியாழக்கிழமையா, ஆமாம், வியாழக்கிழமை வந்து நமக்கு பக்ரீத், அதனால மார்க்கெட் ஹாலிடே. ஸோ அப்போ ட்ரேட் பண்ண ஹோல்டிங்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பிடிஎஸ்டி ட்ரேட் பண்ணுறவங்க அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா, மற்றபடி நமக்கு நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் காட்டுறாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசிஐ பேங்க்கும் வந்து ஓரளவுக்கு ஃப்ரண்ட் ஃப்ளோவில் இருக்காங்க, நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். மற்றபடி பேங்க் நிஃப்டியில் எந்த வேலையும் இல்லை. ஆனால் நமக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியமோட ஓப்பனிங் டேட்டு. ஸோ அதனால் ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் விலைலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், வேல்யூ பாருங்கள், பேங்க் நிஃப்டியோட வேல்யூ இந்த சைடு, அதே பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் வேல்யூ பாருங்கள். ஸோ ஃபுல்லாக இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க, விலை அதிகமாக வாங்கியே வச்சுருக்காங்க ஆல்ரெடி. யாரும் விற்கிறதுக்கு ஆள் இல்லை பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை ஃப்ரீயாக விட்டுருங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது நம்ம க்ரூட் ஆயில் போகிறோம். க்ரூட் ஆயில் சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குன்றதுனால க்ரூட் ஆயில் இன்னும் கொஞ்சம் சரிவு ஏற்படுத்தும். ஸோ இப்போ 8,813 அப்படிங்கிறது போயிட்டு இருக்காங்க. டெக்னிக்கலாக என்ன ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ளாப் இருக்கு, இப்போ ஒரு புட் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா கூட கீழே இறங்கும், இது பிரேக் அவுட் ஆகும். 8,764 இருக்கு இல்லைங்களா, இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் 8,600 அந்த ரேஞ்சுக்கு திருப்பி போகும். ஓகேங்களா, ஸோ இவங்களுடைய ஃப்ளோ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி செட்டப் வச்சுருப்பாங்க. என்னன்னா வாலடைல் ஹெவியாக இருக்கும் வந்து, அது மட்டும் கொஞ்சம் ட்ராப் அடிப்பானுங்க, ட்ராப் அடிச்சு மேலே எடுத்துகிட்டு போவானுங்க. ஸோ இதான் பொசிஷன் இருக்கும். ஸோ அப்சைடு போச்சுன்னா எடுக்காதீங்க. எவ்வளோ அப்சைடு போச்சு அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ விலை கம்மியாக புட் ஆப்ஷன் கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ விலை கம்மியாக புட் ஆப்ஷன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஓகேவா? க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு டவுன் சைடு தான். இப்போ நியூ ஹைக்கு வரணும், 8400 ரேஞ்சுக்கு எடுத்துட்டு வரணும் அவங்க. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நேச்சுரல் கேஸு. ஓப்பன் ஆயிடு, நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸ் விலை ஏற முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது ட்ராப்பா இல்லை உண்மையா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஏன்னா நமக்கு எக்ஸ்பைரி இருக்குன்றதுனால நாளைக்கு வேண்டாம், ட்ரேட் பண்ண வேண்டாம். ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக மெயின்டைன் கட்டும். ஸோ விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 279 பிரேக் அவுட் ஆகி கீழே வந்ததுன்னா 273 74 ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே ஏறும் பாருங்க, அந்த 276 மேலே கிராஸ் ஆக சொல்ல மறுபடியும் கால் ஆப்ஷன் எடுத்து 278 புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ராலி இதையோட ஃபாலோஅப்பில் அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த கிராஸ் லைன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் அதோட மூமெண்ட்ஸ் இருக்கும். சப்போஸ் இது பிரேக் அவுட் ஆகி கீழே வந்தது, இந்த 276க்கு 75க்கு பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணான்னா அதிகமாக கீழே விழுவாங்க. ஓகேங்களா? அதே சமயம் இவங்க இன்னொரு ஃப்ளோ ஒன்று போகலை, இன்னும் அது முடியணும். கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் வரும் 295 297 295.5 இருக்கு இல்லையா? இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஹை ட்ரெண்ட் போகும், நியூ ஹை போவாங்க. நல்ல மேலே ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போ ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புட் ஆப்ஷனில் க்ரூட் ஆயில் வாங்கலாம். விலை கம்மியாக கிடைச்சாலும் ஒரு 50 ரூபா ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா 25 ரூபா ஆவரேஜ் பண்ண ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த மாதம் தான் எக்ஸ்பைரின்றதுனால பிரச்சனை இருக்காது. கோல்டுலாம் இப்போ இறங்க போகுது, மறுபடியும் இறங்கும், இன்னும் இறங்கும். இப்போ அடுத்த டார்கெட் அவங்க 153க்கு வைப்பாங்க. 155,318 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. இந்த ஸ்பாட் வைப்பாங்க. இது கண்டிப்பாக வரும், ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்ட் டார்கெட்டு இங்கே 148,521. அதுவும் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடும். கோல்டு இறங்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சில்வரும் இறங்க தான் செய்யும். ஸோ சில்வர் கண்டிப்பாக இறங்கும். இவ்வளோ தூரம் வரப்போகுது, 240 வந்துடும் ஃபஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட்டை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் டார்கெட் போக வேண்டாம், 240 டார்கெட்டாக வச்சு டார்கெட் முடிச்சுக்கோங்க. என்னைக்கு விழுங்கிறது சொல்ல முடியாது, சடனாக டக்குன்னு விடும். ஸோ நீங்கள் ஜீரோ ஹீரோ மாதிரி ஒரு ஆப்ஷனை வாங்கி வச்சுக்கிறது நல்லது, இல்லைனா செல் அண்ட் பை போகும். ஓகேவா? மற்றபடி மார்க்கெட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. மீதி எல்லாமே நம்ம லைவ் யூடியூப்பில் லைவ் நான் போட்டுட்ருக்கேன். அதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு டெலகிராமில் லெவல் போஸ்ட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் யூடியூப் பார்க்குறீங்கனாலும் ஓகே, டெலகிராம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காகா ஷேர் 1ன்னு வரும், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து உங்களுக்கு சென்சஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க, ஜீரோ ஹீரோ இது எடுத்தது. ப்ரீமியமில் வந்து அதே சென்சஸ் ஜீரோ ஹீரோவில் ட்ரேட் பண்ணாங்க, நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. நிஃப்டிலையும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர்.